ஹாய் சார். ஹாய்மா, சொல்லுங்க. பல்லு கிளீன் பண்ணா பல்லு தேஞ்சு போயிடும், பல்லுக்கு இடையில கேப் வந்துடும், கூச்சம் வந்துடும் சொல்றாங்களே, உண்மையா சார்? நல்ல கேள்விமா. இது நிறைய பேர் கேட்குறாங்க, பல்ல க்ளீன் பண்ணால் இந்த பிரச்சனையெல்லாம் வருமானு. ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். பல்லு க்ளீன் பண்ணுறதும் பல்ல கரைக்கிறதும் வேற வேற மிஷின்மா. ரொம்ப காமனாக எல்லாரும் இந்த டவுட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது பல்லு க்ளீன் பண்ணுற மிஷின் பேர் ஸ்கேலர்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வைப்ரேஷனும் அதுலேருந்து கொஞ்சம் ஸ்ப்ரே தண்ணியும் தான் வரும். இதுதான் இதோட மோஸ்ட் காமன் மெக்கானிசம். இதுல எந்த பல்லும் தேய்மானமும் ஏற்படுறது கிடையாது. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பல்ல அடைக்கிறதுக்கு கிளீன் பண்றோம் பாத்தீங்களா, அதை வச்சுதான் பல்லு கிளீன் பண்றாங்க அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கு. பட் அது கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எப்பெல்லாம் பல்ல கிளீன் பண்றீங்க, 10 வருஷத்துக்கு ஒருக்க பண்றீங்களா, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றீங்களா, 6 மாசத்துக்கு ஒரு தடவை பண்றீங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரீசனா இருக்கு. நீங்க 10 வருஷத்துக்கு ஒருக்க பல்லு கிளீன் பண்றீங்க அப்படின்னா உங்க பல்லு இடுக்குகள்ல ரொம்ப அதிகமான அழுக்கு சேர்ந்துடும். அப்ப நம்ம அந்த அழுக்கெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நார்மலா உங்க பல்லும் ஈரும் இருக்க இடத்த நீங்க டச் பண்ணாலே கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்க 10 வருஷமா அந்த அழுக்கோட பழகிட்டீங்க. ஸோ அதை நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் என்ன தோணும், அங்க ஒரு கேப் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஒரு 1 வீக் 10 டேஸ்ல அது ஹீல் ஆனதுக்கு அப்புறம் நார்மல் ஆயிடும். இதே நீங்க ஒரு 1 இயர் கேப்ல ப்ராப்பரா ரெகுலர் ஸ்கேலிங் பண்றீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு இருக்காது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஈறுகள்லையும் பல்லுகள்லையும் ஏற்படுற பிரச்சனை சரியாயிடும். இதுதாம்மா உண்மை. தேங்க்யூ.